ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இன்டீஜர்ஸ் இல்லைங்களா. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா எது நம்ம வந்து மென்ஷன் பண்ணலான்னா ஜீரோவும் சொல்லலாம், அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. என்னென்னா ஜீரோவும் சொல்லலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். ஸோ இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும், எத்தனை நம்பர் வேணாலும். ஸோ அதுதான் வந்து எனக்கு இன்டீஜர்ஸ் வந்து ஜெட், இந்த கேபிட்டல் ஜெட்டில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா. அப்போ வந்து ஸோ இந்த இன்டீஜர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதை வந்து புக்கில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். ஸோ a + b, a - b, a × b, அதாவது ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போடும். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதுதான் பேசிக் ஃபார்மேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது எனக்கு வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வரும். ஸோ அது என்னென்னா a + b = b + a, அடிஷனுக்கு a × b = b × a, ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டு அதாவது இது எதுக்கு அப்படின்னா ரெண்டு இன்டீஜரை வந்து ஆர்டர் மாற்றி ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் மாற போகிறதில்ல, அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து இது அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் தான் வரும். சரிங்களா. அப்போ வந்து a + b + c = a + b + c. இது எதுக்குன்னா எப்படி குரூப் பண்ணாலும் இன்டீஜர்ஸை எப்படி எடுத்து குரூப் பண்ணாலுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும் நமக்கு. இதில் பாருங்கள், ப்ராக்கெட் a + bக்கு இருக்குது, இதில் b + cக்கு இருக்குது. ப்ராக்கெட் எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதே போல் மல்டிப்ளிகேஷனுக்கு பாருங்கள், a × b × c, a × b × c. அப்போது a × bயை வந்து மல்டிப்ளை பண்ணி சியோட மல்டிப்ளை பண்ணாலும், b × cயை மல்டிப்ளை பண்ணி ஏயோட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன் வரும். அப்போது a × b + c அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், இதை வந்து அப்படியே வந்து a × b, அதாவது ab + ac அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இங்கே 1 × 2 + 3 அப்படின்னா எனக்கு வந்து இது என்ன வரும், ஆன்சரு 2 + 3 5 வரும். அதே வந்து மல்டிப்ளை பண்ணி நான் போட்டாலும் 1 × 2 2 + 1 × 3 3, இப்பயும் 5 தான் வரும். ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு a × b - c = ab - bc, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. அடுத்து எனக்கான அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 0, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 1. அதே இன்வர்ஸில் எடுக்கணும்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அந்த நம்பர் அப்படியே ஆப்போசிட் சைடில் எழுதணும். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கப்புறம் சம் போவோம் பண்ணுங்க.